அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்களோட விக்மா. தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் தாறுமாறு தர்பார் தான். ஏன்னா சீனா டாலருக்கு எதிரான ஒரு சில சம்பவத்தை செய்ய ஆரம்பித்திருக்காங்க. அவங்களுடைய ஸ்டேட் பேங்க் எல்லாம் சொல்லிட்டாங்க, போதும்பா, இதுக்கப்புறம் டாலர் யாரும் அதிகமாக ஹோல்டு பண்ணாதீங்க, கடன் பத்திரங்களை வாங்காதீங்க, ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க அப்படின்றாங்க. ஏற்கனவே டாலருக்கு மாற்றாக நாங்கள் வளர்ந்துட்டோன்னு சீனா பெரிய அளவுக்கு அனௌன்ஸ் பண்ணுற இந்த சமயத்தில் சரியான நேரத்தில் செக் வைத்திருக்காங்களா அப்படின்ற ஒரு முழுமையான தகவலை அலசி ஆராய்ஞ்சிட்டு இந்த ஈரான் அமெரிக்க விவகாரத்தில் அடுத்த ஒரு புதிய அப்டேட் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. டிஃப்ரெண்ட் அப்படின்னா, வழக்கமாக நம்ம இத்தனை நாள் பார்த்த லொக்கேஷனை விட வேறு இடத்துல லொக்கேஷன் மாற்றுறாங்களோ அப்படின்னு இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க முடியுது. அதில் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம். அமெரிக்கா கரீபியன் சீயிலிருந்து ஒரு கப்பலை துரத்திட்டு கிட்டத்தட்ட நம்ம இந்திய கடல் பக்கம் வரைக்கும் வந்திருக்காங்க. அதாவது பிடிப்பதற்காக இந்தியாவும் உதவி செய்ததாக சொல்கிறாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி யூகேவும் ஓடி வந்திருக்காங்க. இது மாதிரி பல சம்பவங்களும் நம்ம பிரான்ஸ் கிட்டக்கூடிய ரஃபேல் விமானங்களுக்கான இறுதி ஒப்புதலும் சரி, அப்புறம் உக்ரைனுடைய விவகாரம், ஆஸ்திரேலியாவில் என்ன நடந்தது, ஒருங்கிணைந்த ஒரு தகவலை ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டாக பார்த்துடலாம். நண்பர்களே தயாராக? ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஒரு இந்திய பிரஜையாக நான் இந்த தகவலை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் சற்று வருத்தமாக இருந்தது. நேற்று கலகலன்னு ஆரம்பித்தோம், இந்த தடவை கேள்வி கணைகளாக ஆரம்பித்தரலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தேன் நான். இந்த பதிவை நீங்களே பாருங்கள். செய்யாத குற்றத்திற்காக 30 ஆண்டுகள் சிறையில் இருந்தாராம். சட்ட போராட்டம் நடத்திய பாபுபாய் என்ற காவலர் குற்றமற்றவர் என நிரூபிக்கப்பட்ட அடுத்த நாளே மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு. 20 லட்சம் லஞ்சம் பெற்றதாக அவர் மீது வழக்கு பதிந்தது. 4 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 3000 அபராதம் விதிக்கப்பட்டது. அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்த வழக்கு 22 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த நிலையில் பிப்ரவரி 4ஆம் தேதி விடுதலை செய்யப்பட்டார். விடுதலை செஞ்சு வீட்டுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிட்டார். அப்போ கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளா தவறான தீர்ப்பு கொடுத்து சிறையில் வைத்ததுக்கு யார் பொறுப்பு? இப்போ ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஒருத்தனுக்கு தாமதப்படுத்தப்படுகிற நீதி அப்படின்னா அது ஓகே தான் பாஸ், இல்லையா? 30 வருஷமா ஒரு தீர்ப்பு நான் குற்றமற்றவன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு 30 வருஷமா? இப்போ ரீசெண்டாக ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தேன் நான், ஐ திங்க் ராஜஸ்தானில் நினைக்கிறேன், போலியான ஒரு பாலியல் குற்ற வழக்கில் அவர் 19 வயசு 20 வயசுல உள்ளே போகிறாரு. கிட்டத்தட்ட 38 வயசில் இல்லை அப்படி ஒரு போலியான பாலியல் வழக்குன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவன் போச்சு, அவர் இதுக்கப்புறம் யாருங்க பொண்ணு கொடுப்பாங்க? கிட்டத்தட்ட 38 வயசுக்கு மேலே 40 வயசில் ரிலீஸ் பண்ணுறாங்க, 15 வயசுக்கு அப்புறம். இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி தவறான தீர்ப்பு கொடுக்குற நீதிபதிகளுக்கும் ஏதாவது சட்டத்தில் இடம் இருந்தால் கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா, ஒருவேளை 1க்கு 2 தடவை சரி பண்ணுவாங்களோ? ஏன் இந்த மாதிரி இவ்வளோ டிலே பண்ணுறாங்கன்றது ஒரு கேள்வி. ஒருத்தர் குற்றவாளியானு நிரூபணம் பண்ணுறதற்கு ஹைகோர்ட் வரைக்கும் போனால் அவர் ஆள் இறந்தே போயிடுறாரு, அதுக்கப்புறம் தான் தீர்ப்பு வருதுன்றது கூடுதல் தகவல். இது கொஞ்சம் சற்று உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. இது இந்திய பிரஜையாக நான் எனது கவலைகளை வெளியிடுறேன் நான். இன்னொன்று ஒரு இன்டர்நேஷ்னல் மித் என்னன்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் ரஷ்யா உக்ரைன் வார அட்டென்ஷன் பண்ணி நான் நிறுத்த ட்ரை பண்ணுறேன். ஆனால் இதுக்கு முன்பு பைடன் இந்த காலம்தான் இந்த வார யுத்தத்தை தொடங்கினாங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? அவருக்காகவே இந்த வரைபடத்தை காட்ட விரும்புகிறேன் நான். இது ஒவ்வொரு மாதமும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. அதாவது உக்ரைன் மீது இல்லை ரஷ்யா மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலோட கவுண்டிங் இது ஆல்மோஸ்ட்டு. இதில் ட்ரம்ப் எலெக்டட் ஆனதுக்கப்புறம் இந்த கிராஃப் ஷீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பீக் ஹையில் இருக்குது, பார்த்தீங்களா? அப்போ ட்ரம்ப்புக்கு முன்னாடி வரைக்குமே ஏதோ சும்மா தமாசா, இந்த பக்கம் 4 அனுப்புவாங்க, அந்த பக்கம் 4 அனுப்புவாங்க, கொஞ்சம் தமாசா இருந்தாங்க. பட் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் நான் சீரியஸாக அந்த போர் நிறுத்துறன்ற பேரில் சொல்லி இருக்கிற ஒட்டுமொத்த நிகழ்வையும் ஒரே முடிஞ்ச அளவுக்கு அடிச்சுக்கோங்கப்பா சீக்கிரம், நான் முடிவு சொல்கிற மாதிரி சொல்ல வராரா, இல்லை இவர் தான் போர் நிறுத்த போகிறாரான்ற மாதிரி இன்னொரு கேள்வி. ஆனால் நிறுத்துவார் இல்லைன்னா சொல்ல, பட் தேவையான தாக்குதல்களை அந்த அளவுக்கு அடிச்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு தகவலையும் பார்க்க முடியுது. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போயிடுறேன். நீங்கள் சீனா விவகாரத்தில் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. இல்லை
இத்தாலியில் ஏற்கனவே அங்கே வின்டர் ஒலிம்பிக் நடக்குது. வின்டர் ஒலிம்பிக் வந்து இஸ்ரேல் கலந்துக்க கூடாது என்று பெரிய அளவுக்கு கவனம் திருப்பினாங்க. பெரிய ஒரு போராட்டம் நடத்தினாங்க, பாலஸ்தீன ஆதரவாளர் போராட்டம். அதில் ஜேடி வான்ஸ் அவர்கள் கலந்துக்கிட்டதாக இருக்கட்டும், அமெரிக்காவுடைய அத்லெட்ஸே வந்து நான் அமெரிக்காவுடைய பிரஜையாக வந்து கலந்துக்கிறதே நான் வெக்கப்படுறேன், தலை குனிகிறேன், ட்ரம்ப் நிர்வாகத்துக்கே நான் வரதா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல. ட்ரம்ப் அவர்கள் ஓடி வந்து அப்படி ஏற்பட்டால் நீ ஏன்பா போய் கலந்துக்கிற, அப்படியே அங்கிருந்து கிளம்பு, நாட்டுக்கே வராத அப்படின்னு அவரு ட்விட்டு போட. அதனால எந்த வருடமும் இல்லாத இந்த வருடம் கொஞ்சம் இத்தாலியில் நடக்கிற இந்த ஒலிம்பிக் வந்து வின்டர் ஒலிம்பிக் பெரிய அளவுக்கு கவனத்தை திருப்பி இருக்கிறது. சரி, ஒரு நாட்டுக்குள்ள ஒலிம்பிக் நடக்குது, இந்த மாதிரி நடக்குதுன்னா எப்பயுமே கொஞ்சம் பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பயங்கர தீவிரமா இருப்பாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் புகலியா அப்படின்ற ஒரு போலீஸின் புகலியான்ற பகுதியில் ஒரு வெஹிக்கிள் ஃபுல்லாக கேஷ் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த கேஷ் வெஹிக்கிளை வந்து அழகாக 2 கார் வந்து இடைமறிக்கிறாங்க. 2 பேர் தான் கன்மேனு. அப்படி ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி ஒட்டுமொத்த ரோடு ஹைஜாக் பண்ணுறாங்க, அடித்து காரை எரிக்கிறாங்க, ஃபுல்லாக கேஷை ஒரு பக்கம் தூக்கி போடுறாங்க. கிளம்புற சமயத்தில் காவல்துறை ஏதோ டப்புன்னு காலைகளை சுட்டு பிடிச்சிட்டாங்க. ஜஸ்ட் மிஸ்ல எல்லாம் அந்த ராபரி வந்து பாஸ் ஆகிருக்கும். அப்போ தான் நினச்சி பார்த்தேன், இத்தாலி எந்த அளவுக்கு இருக்கீங்க, அங்கே பெரிய அளவுக்கு உள்ள வந்து ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி. இதை பார்த்தோன்னே எனக்கு பலவித சிந்தனைகள் வந்துச்சு. ஹாலிவுட் படத்தையே மிஞ்சிற அளவுக்கு வந்து ஒரு திருட்டு சம்பவம். ஏற்கனவே ஐரோப்பாவுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ஸுக்குள்ளார பழமை காலத்தில் நெப்போலியன் காலத்தில் இருக்கக்கூடிய நிறைய அந்த சோடுகள், அந்த இதெல்லாம் நாணயத்தெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க மியூசியத்தில்னு பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ சம்திங் கோட்டை விடுறாங்களே. எல்லாத்துக்கும் காரணம் அமெரிக்கா வந்து மைக்ரன்ஸ் தான் காரணம்னு ஒரு 50 ரூபா சொல்லிட்டு போகிறாங்கன்னா ஒரு கூடுதல் தகவல். இப்போ தான் நம்ம விஷயத்துக்கே வரோம். இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டே உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான். இன்றைக்கி சிஜிபிங்க அவர்களோட ட்விட்டு என்ன ஒரு பதிவு போட்டிருந்தாருன்னா, நாங்கள் அவ்வளோதான், வி ஆர் லிக்விடேட் எவரி டாலர் இன் பேங்க்ஸ். ஒவ்வொரு பேங்க்ஸும் தனது டாலரை வந்து லிக்விடேட் பண்ணிடுங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க்ஸ், சீனாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் வந்து ஒரு உத்தரவு கொடுத்துட்டார். அப்படின்னா நீங்கள் கடன் பத்திரங்களை வாங்குறதோ இல்லை டாலரை வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணுறதோ இருக்கக்கூடாது, முடிச்சிடுங்க, சேல்ஸ் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தேவையானது கொஞ்சம் மட்டும் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் சேல்ஸ் பண்ணிவிடுங்கன்றார். அப்போ இந்த கடன் பத்திரங்களை சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 2013 காலகட்டத்தில் சீனாவில் நம்ம டாப்பில் இருந்தாங்க. 1.13 ட்ரில்லியனுக்கு மேலே வைத்திருந்தாங்க கடன் பத்திரங்கள். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது இப்போ லேட்டஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஜப்பான் 1.13 ட்ரில்லியன் வைத்திருக்காங்க. யூகே வந்து 779.3 பில்லியன் அளவு வைத்திருக்காங்க. சீனா 765.4 பில்லியன். கேமன் ஐலாண்ட் வந்து 455.3 பில்லியன். கனடா 426.2 பில்லியன். லக்சம்பர்க் 412.4 பில்லியன். பெல்ஜியம் வந்து 402 பில்லியன் அளவுக்கு வந்து வைத்திருக்காங்க 2026. ஸோ அப்போ நம்ம ஜப்பான் பெரிய அளவு ஹோல்டு பண்ணுறாங்க. இது எல்லாமே கையில் யாருக்குன்னா சனா டக்காச்சி அவர்கள். இப்போ கரெக்டாக அவங்க வந்தாங்க, இன்னைக்கு காலையில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இனி நாங்களும் அமெரிக்காவும் இணைந்து செயல்பட போகிறோம், பெரிய அளவுக்கு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு நிறைய ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்க போகிறோம். ஒரு புதிய நம்பிக்கையும் புதிய உத்வேகத்தையும் கொடுத்துருக்கிறார். அதனால் ஜப்பானுடைய மார்க்கெட் வந்து ஒரு பூம் ஆச்சு. மேபி சீனாவுடைய அறிவிப்பு நாளைக்கு ஏதாவது மார்க்கெட் ஏதாவது பாதிக்குதா அப்படின்றது பாருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள். ஏன்னா இப்போ ஜப்பான் வந்து அமெரிக்காவுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு ஹோல்டு பண்ணுவாங்கன்னு தெரியாது. மனுஷன் வந்து திரும்புகிற பக்கம்லாம் மரண அடி கொடுக்குறாரு, திடீர்னு வரி விதித்து சொல்கிறாரு. இன்றைக்கி அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து தைவானுக்கு வந்து 2 பில்லியன் அளவுக்கான ஆயுத ஒப்புதல் கொடுக்குறாங்க அமெரிக்கா. தைவானுக்கு ஆயுத ஒப்புதல் கொடுக்கறது இல்லாமல் உங்களுக்கு வான் தடுப்பு சாதனங்கள்லாம் உடனடியாக கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அப்போ தைவான்கிட்ட அவங்க கேட்கப்பட்ட கோரிக்கை என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு நான் முன்னாடி நீங்கள் ஒரு 250 பில்லியன் அளவுக்கு அமெரிக்காவில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன்னு சொன்னீங்க. அதில் டிஎஸ்எம்சியினுடைய செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் வந்து 165 பில்லியனுக்கு மேலே அரிசோனாவில் நீங்கள் பண்ணணும்னு சொன்னீங்க. இந்த மாதிரி நீங்கள் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலையே அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ அங்கே கூட காமர்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஆல்மோஸ்ட் நாங்கள் அமெரிக்காவை நம்பி நாங்கள் 40% போகணும் ஆரம்பிச்சோன்னா அது எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சப்ளை செயினை பாதிக்கும். நாளைக்கு மோனோபோலியாக நாங்கள் 40% அமெரிக்கா நம்பி இருக்கும்போது மீதி 60% தைவானில் இருக்கானா இல்லை, மற்ற நாடுகளில் தான் இருக்குது. அதனால் நாங்கள் இந்த திட்டத்தை வந்து பரிசீலனை பண்ணுறோன்றாங்க. ஸோ தைவான் இதை சொல்லி தான்
இதுக்கு முன்பு வரியை குறைச்சது. ஏன்னா தைவானுக்கு 100% வரி போட்டார் மனுஷன். அவங்க பகியை நெஞ்சு பிடிச்ச ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த ஹார்ட் அட்டாக்கே குறையாத சமயத்தில் அதுக்கப்புறம் ஓடி போயிட்டு உங்கள் நாட்டில் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி தான் ஒப்பந்தம் பெற்றாங்க. நான் எதுக்கு அதை சொல்கிறேன்னா, இந்தியா 500 பில்லியன் வாங்குறேன்னு சொன்னாங்கல்ல, அது எத்தனை மாதத்துக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் தைவான் திடீர்னு இன்னைக்கு போயிட்டு இல்லை முடியாது, வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நாளைக்கே அவங்க ஜப்பான் கிட்ட வந்து எவ்வளோ நேரம்ன்ற பாருங்க, எத்தனை நாள் வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் இருப்பாங்கன்னு தெரியாது. இப்போ சீனா அனௌன்ஸ் பண்ணுற இந்த சமயத்தில் ஜப்பான் ஓடி வந்து லைட்டாக ஷேக் பண்ணாங்கனவே அப்படி கழுத்து சுலுக்கிக்கும் டாலருடைய மதிப்பு. சரி, அதை விட இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா, இப்போ சீனாவை பொறுத்த வரைக்கும் 17 வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கு டாலரை ஃபுல்லாகவே சேல்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் சீனா சேல்ஸ் பண்ண யார் அவங்களுக்கு பக்கபலமாக இருக்காங்கன்னா, பெருளவுக்கு பெல்ஜியம் வாங்கியிருக்காங்க. இந்த சார்ட்டை பார்க்கும்போது தெரியுது, கருப்பு கலர் எல்லாமே சீனா தன்னோட டாலரை செல் பண்ணுறாங்க, பெல்ஜியம் வந்து பெரிய அளவுக்கு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். அப்போ சீனா வந்து எப்போ இந்த பிளானை பண்ணுறாங்க அப்படின்னா, 2023 தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட. அதாவது ரஷ்யா உக்ரைன் வார் அந்த 2022 நடக்குது. 2022 நடந்த அடுத்தடுத்த தடைகள் விதிக்கும் போதே உஷாராயிட்டாங்க. இனி நம்ம டாலரை நம்பி இல்லைன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு கோல்டு வாங்க ஸ்டாக் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அப்பயே கொஞ்சம் முடிவு பண்ணுறாங்க. அது இல்லாமல் இன்னொரு சம்பவமும் நம்ம பார்க்க முடியும். இந்த வரைபடத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 சார்ட்டருக்கு 0.3% வேர்ல்டு ட்ரேட் பர்சன்டேஜ் யுவான், 83% வந்து அவங்க அமெரிக்காவுடைய டாலர். 2012க்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் சீனாவுடைய வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆல்மோஸ்ட் 2024 பாதியில் வந்து டாலரை கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. டாலர் வந்து 42.8, சீனாவுடைய யுவான் மதிப்பு 52.9%. அதை முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு வரைபடமும் காட்டுறேன். வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ஒரு நாணயம் வந்து ஆரம்பித்ததை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக வளருது அப்படின்னா அது நம்ம வந்து சீனா நாணயத்தை சொல்லலாம், யுவானை வந்து சொல்லலாம். ஏன்னா அவங்க ஆரம்பிக்கும் போது ஆல்மோஸ்ட் ஒரு 8.16 டாலர் இருந்தது. ஒரு டாலருக்கு வந்து மதிப்பு 8.16 இருந்தது. ஆனால் இன்னைக்கு 6.94. அதுவும் பார்த்தோம்னா 14 பிப்ரவரி 2025 7.25 இருந்தது. இருக்க இப்போ குறைஞ்சி வருது. இன்னும் தன்னுடைய மதிப்பு வந்து கூட்டிகிட்டே போகிறாங்க. அதாவது டாலருக்கு எதிரான மதிப்பை கூட்டிகிட்டே போகிறாங்க சீனா. ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து ட்ரம்ப் அவருடைய இந்த மிரட்டல் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அடி சீனா கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பிரிக்ஸ் நாடுகளோட கூட்டமைப்பு எல்லாமே பெரிய அளவுக்கு இந்த முடிவுகள் எடுத்திருக்காங்க டாலரை சேல்ஸ் பண்ணுறத. இந்தியா என்னதான் அமெரிக்கா கிட்ட ஒப்பந்தங்கள் போட்டிருந்தாலும் சமீப காலமாக தன்னுடைய கை இருப்புகளை 30%க்கு மேலே குறைச்சிட்டாங்க. டாலரை ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேல்ஸ் பண்ணிட்டுங்கன்ற அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணியிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்ப தொலைவெல்லாம் இல்லை, ரொம்ப நெருங்கி கொண்டு இருக்கிறது. பட் ஒரே அடியாக வீழ்த்த முடியுமா, செய்ய முடியுமானால டாலரும் அதே ரேஞ்சில் இருக்கும். பட் அதை விட யுவான் வந்து வளர்ந்து நிற்கும். டாலர் வீழ்ச்சி வருதோ இல்லையோ அதை நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. பட் டாலரை விட யுவான் வளரும். யுவான் வளர ஆரம்பிச்சதுன்னா நாட்டாம சும்மா இருக்க மாட்டார். என்ன தடை போடலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 2005 இப்போ தான் பிப்ரவரி வந்திருக்கும். இன்னும் வருகின்ற காலங்களில் இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவங்க தனது நாட்டினுடைய மதிப்பை காப்பாற்றுவதற்காக என்னன்னாலும் இறங்கி பண்ணுவாங்க, எப்படினாலும் பண்ணுவாங்க. தேவைப்பட்டால் கோமணத்தோடையும் போவாங்க, இல்லை அவத்தொட்டும் போவாங்க. ஓடுவாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். 2023 இன்னொன்று சீனா வந்து பார்த்தோம்னா இஸ்ரேலினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெரிய அளவு குறைச்சிட்டே வந்தாங்க. இப்போ ரீசெண்டாக முழுசாக கொஞ்சம் செக்யூரிட்டி கன்சர்ன் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் வந்து பேன் பண்ணிக்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாம். பட் சீனாவில் இஸ்ரேலினுடைய முக்கிய போர்ட் வந்து சீனா வச்சுருக்காங்க. கொஞ்சம் ரீசெண்டாக ஈரான் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தும் போது இஸ்ரேலினுடைய முழு பார்வையும் சீனா மீது தான் திரும்பியது. சீனா உளவு தகவலை கசிந்து விட்டு துல்லிய தாக்கல் நடத்துவதற்கு உதவி செய்திருக்கிறதுன்ற ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்ததுனால இஸ்ரேலுக்கும் சீனாவுக்கான அந்த விரிசல் வந்து அதிகமாகி கொண்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். இப்போ நம்ம ஈரான்கிட்ட போயிடலாம். என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? பரபரப்பு அடங்கி இருக்கிறதா? இல்லை, இன்னும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அதாவது கடந்த 37 வருஷமா விமானப்படை தளபதிகளோட வருடாந்திர கூட்டத்தில் அயதுல்லா அலி காமேனி அவர்கள் வந்து கலந்துக்குவார். முதல் முறையாக 1989க்கு அப்புறம். ஏன்னா அவங்க IRGCனுடைய
வெற்றி கொண்டாட்டத்தில் மிகப்பெரிய பங்கா விமானப்படை தளபதிகளோட ஒரு முக்கிய மீட் ஒன்று நடத்துவார். பட் இந்த தடவை அந்த மீட்டை நிறுத்திட்டார். கொஞ்ச நாளைக்கு முன்பு எல்லா அந்த மசூதிகளுக்கெல்லாம் போயிட்டு மக்கள் மத்தியில் நம்பிக்கை அளித்த அய்துல்லா அலி காமேனி அவர்கள் திடீரென்று இன்று வரவில்லை. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நிச்சயம் சமிக்கைகள் தெரிந்து விட்டது. கடந்த 2 நாட்களாக ஈரானுடைய டோன் வந்து மாறிடுச்சு. ஏன்னா பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அராச்சி அவர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு மாதிரி இப்போ நிற்கிறாங்க. இப்போ வந்து மிரட்டி எங்களை அணு ஆயுத ஒப்பந்தத்தில் நீங்கள் பணிய வைக்கலாம் முடியாது, ஒன்று பண்ணுங்க அமெரிக்கா, முழுமையாக நீங்கள் வரியை ஃபுல்லாக தடையை ஃபுல்லாக நீக்கிட்டு அப்புறம் வாங்க நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கானா அப்படியே ஹோல்டு பண்ணிட்டாங்க, முழுமையாக ஹோல்டு பண்ணிட்டாங்க. இதை நடுநிலை வகித்த நாடுகள் விழித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஒரு மாதிரி நிற்கிறதுனால அடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு மேபி திங்கிங் வந்திருக்கலாம். அதனால் வருகின்ற 11ஆம் தேதி, பிப்ரவரி 11ஆம் தேதி எதிரிகளுக்கு ஒரு பாடம் புகட்டுற மாதிரி, எவ்வளோ பெரிய ஆயுதங்களாக இருந்தாலும் மக்கள் சக்தி முன்பு எந்த ஆயுதங்களும் எடுபடாது, அணு ஆயுதமும் எடுபடாது, மக்கள் சக்தி தான் ஜெயிக்கும். அதை 11ஆம் தேதி நீங்கள் காட்டுறீங்க. வீதியில் வந்து ஆதரவு தெரிவித்து பெரிய போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த போராட்டம் யாரை எதிர்த்து? அமெரிக்காவை எதிர்த்து. தனது சாலிடாரிட்டியை காப்பதற்காக ஈரான் மக்கள் தயாராக வர வேண்டும் என்று யார் சொல்லியிருக்கிறார்? அய்துல்லா அலி காமேனி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ ட்ரம்ப் அவர்கிட்ட எக்ஸாம்பிள் இருந்து எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, தலைவரே, என் தலைவரே இன்னும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க, அவங்களை வந்து காப்பாற்ற வரேன்னு சொல்லிட்டு எப்போ தலைவரே உங்களை நீங்கள் காட்ட போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்போ ஒரு படி மேலே போயிட்டு இஸ்ரேலுடைய சேனல்லாம் என்ன பண்றாங்கன்னா, யார் யாரெல்லாம் நாங்கள் அசாசினேஷன் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டையும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த புகைப்படத்தில் அய்துல்லா அலி காமேனியிலிருந்து முக்கிய தலைவரில் வந்து அந்த லிஸ்ட்ல போட்டிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். சரி, நம்ம என்ன ஒரு வித்தியாசத்தை உணர்ந்தோம்? வழக்கமாக நம்ம எத்தனை நாள் பார்த்தோன்னா, இப்போ அல் உதைத் ஏர்பேஸ் இல்லை லெபனான்ற பாருங்க, ஜோர்டனில் இருக்கக்கூடிய ஏர்பேஸ், இங்கே தான் பெரிய அளவுக்கு ஆயுதங்களை கொண்டு வந்து குவிச்சிட்டு இருந்தாங்கன்றதை பார்த்தோம். நம்ம ஜோர்டனில் எப்பவுமே ஒரு போர் ஆரம்பிக்கும் போதோ இல்லை பெரிய அளவுக்கான பயிற்சி ஒரு போர் பயிற்சிகளோ மற்றதோ வந்து பெரிய அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு போர் எடுத்ததுக்கு பார்த்தோன்னா, ஒரு அதுக்கு முன்பு எல்லாருமே ஒன்று கூடி ஒரு ப்ரேயர் மாதிரி மற்றதெல்லாம் வந்து பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஒரு பதிவு இப்போ நான் வரும்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்த பதிவு. நான் வீடியோ எடுக்கும்போது 9 மணி, டேட் வந்து 9 பிப்ரவரி. இப்போ இந்த ஒரு நிகழ்வை பார்த்தேன். இது கொஞ்சம் அன்யூஷுவலாக தெரிஞ்சது. வழக்கமாக எழுறதை விட ஜோர்டனுடைய ஏர்பேஸ் ஒருவேளை பயிற்சிக்கு போகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது நிகழ்வு நடக்க போதான்னு எனக்கு தெரியல. யார் பார்த்தாங்கன்ற ஒரு பரபரப்பு. சரி, இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பார்த்தோம்னா, C-17A குளோப் ஸ்டார் வந்து வழக்கமாக நம்ம இந்த சைடு தான் பார்த்தோம். பட் இந்த தடவை அர்மீனியா அசர்பைஜானுக்கு கொண்டு போயிட்டு இறக்கியிருக்கிறாங்க. அதுவும் இந்த ஜெர்மனியுடைய ஏர்பேஸில் இருந்து பெரிய அளவுக்கும் வாஷிங்டனுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருந்தும் அதிக அளவுக்கான ஆயுதங்களை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. அசர்பைஜான்லேயும் அர்மீனியாவிலையும். ஒரு வாரத்துக்கு முன்பு தான் ஜேடி வேன்ஸ் அவர்கள் அந்த கண்ட்ரிக்கு விசிட் பண்ணியிருந்தார். அங்கே விசிட் பண்ணுறது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக அர்மீனியா அசர்பைஜானில் போயிட்டு ஆயுதங்களை குவிக்கிறாங்களா. அசர்பைஜான்ல இருந்து ஈரானுக்கு ரொம்ப பக்கம். ஒருவேளை அது தாக்கல் நடத்துறதுக்கா இல்லை வேறு எதுக்கா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இங்கே தான் அப்படின்னா துருக்மெனிஸ்தானில் கூட போயிட்டு திடீர்னு ஆயுதங்களை பெரிய அளவுக்கு இறக்கி வைக்கிறாங்க. அதுவுமே தெஹ்ரான்ல இருந்து கரெக்டாக ஒரு 30 கிலோமீட்டர் தான் துருக்மெனிஸ்தான் அரௌண்டாக வந்து. பட் துருக்மெனிஸ்தான் ஒத்துக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ஆயுதங்கள் நான் இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த யூஷுவலான திட்டங்கள் என்ன பார்த்தோன்னா, இங்கே தான் பார்த்தோம். நம்ம அமெரிக்காவுடைய ஏர்பேஸ் இங்கே தான் சுற்றி பெரிய அளவுக்கு ஆயுதங்களை குவித்து வைத்திருந்தாங்க. வேறு ஏதாவது திட்டத்தில் இருக்காங்களான்னா, இப்போ அர்மீனியா அசர்பைஜான் தாண்டி அங்கே துருக்மெனிஸ்தானில் கொண்டு போயிட்டு அப்புறம் ஸ்பெயினில் போயிட்டு அந்த ரீஃபியூலிங் டேங்கர் வந்து அதிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. மோரன் ஏர்பேஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்பெயினில். இந்த மோரன் ஏர்பேஸில் தான் இப்போ அதிகமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக 2 கேசி ஏரியல் ரீஃபியூலிங் டேங்கரும் KC-135, அப்புறம் C-17A ஹெவி ஏர்லிஃப்ட்டு, அப்புறம் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஜாமிங் எல்லாமே ஸ்பெயினில் வைத்திருக்காங்க. அப்போ மேபி இந்த பக்கம் இருந்து வராங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா, எப்பவுமே இல்லாத அல் உதைத் ஏர்பேஸ் இருக்கு இல்லையா கத்தாரில், இங்கே கொண்டு வந்து B-52 நியூக்ளியர் பாம்பர் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. அப்போ B-52
52 நியூக்ளியர் பாம்பர் வந்து இங்கே திடீர்னு நிறுத்தியிருக்கிறாங்க அப்படின்னும் போது நெருங்கிடுச்சு, ரொம்ப ரொம்ப நெருங்கிடுச்சு. அதை அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரானுமே அவசர நிலை பிரகடனப்படுத்தியிருக்காங்க. இது சரியான ஒரு அட்டாக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். வெனிசுலா மாதிரி புஷ்ஷுன்னு போகாமல் கொஞ்சம் நமுத்து போகாமல், அதாவது வெனிசுலா தாக்குதல் தான் கொஞ்சம் மலையில் நனைஞ்ச பட்டாசு மாதிரி ரொம்ப நமுத்து போயிட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. பட் ஈரான் வந்து அந்த 12 நாளில் இஸ்ரேலுக்கு பெரிய அளவுக்கு டஃப் கொடுத்தாங்க, தாக்கல் நிகழ்த்தினாங்க. அதனால் இந்த தடவை அமெரிக்காவுக்கு கொடுக்க முடியுதா, கொடுக்குறாங்களான்றது பார்க்கலாம். ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் நீங்கள் இந்த தாக்கல் நடக்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன். ஏன்னா எத்தனை பேர் எனக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் நான் தெளிவாக சொல்கிறேன், ரொம்ப கிளாரிட்டியாக சொல்கிறேன். இந்த தாக்குதல் நிகழ்ந்தே தீரும். இது அமெரிக்காவுக்கு அதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்குறாங்க. ஏன்னா நான் இதுக்கு ஃபஸ்ட்டு சீனா டாலரை ஸ்கிப் பண்ணுறதுக்கும், ஈரானை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து ரெஜிம் சேஞ்ச் பண்ணுறதுக்கும், இஸ்ரேல் வந்து சிரியாவோட வளர்ச்சி பெரிய அளவுக்கு வளருது, இது எல்லாமே கூட்டி கழிச்சு பிரிக்ஸ் கூட்டமைப்போட வளர்ச்சி இது எல்லாமே தடுக்கணும்னா கடைசியில் அவங்க வந்து ஈரான் கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஃபைனலாக ஈரான் கிட்ட நின்றுட்டோம் அப்படின்னா ரஷ்யானுடைய ப்ரெஷர் தன்னை கண்ட்ரோலில் கொண்டு வருவாங்க, எல்லாத்தையும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலான்னு இன்னொரு பிளானில் இருக்காங்க. அதுக்கு ஈரான் சரியான பதிலடி கொடுத்து தாக்குதல் நடத்தி அவங்க திட்டத்தை முறியடிக்கும் பட்சத்தில் பிரிக்ஸ் கூட்டமைப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக வலுப்பெறும். இனி அமெரிக்காவை எதிர்க்க எல்லாரும் தயாராகிவிடுவார்கள். அதற்கு ஈரான் வந்து ஒரு முதற்கட்ட பரிசோதனையாக இருக்கும்னு பார்க்கலாம். இல்லை ஈரான் இவ்வளோ டைலாக் பேசிட்டு கடைசியில் விட்டுட்டு புஷ்ஷுன்னு போகிறாங்களான்றது இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம். அப்படி போகிறது வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஈரான் கிட்ட ஆயுதங்கள் எல்லாமே இருக்குது. அட்லீஸ்ட் டஃப் கொடுப்பாங்க அமெரிக்காவோட நிலைகள். பட் அவங்க அதுக்கான பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அமெரிக்கா அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண மாட்டாங்க. அதனால தான் அவங்க ரொம்ப இன்னும் யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்கிறது ஒரு கூடுதல் தகவல். பெரிய அளவுக்கு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்றதும் அடிஷனலாக சொல்ல முடியும். மறுபடியும் இப்போ ரீசெண்டாக கூட ஆராய்ச்சி அவர்கள் பேசும்போது கூட எந்த ஒரு பவரையும் கொண்டு வந்து எங்களை வந்து கட்டுப்படுத்தலாம் முடியாது, எங்களுக்கு பேச்சுவார்த்தை நம்பிக்கை இல்லை, பார்க்கலாம், பேச்சுவார்த்தையை பார்க்கலான்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம அடுத்த பதிவை நோக்கி போகும்போது நமக்கு கொஞ்சம் இந்தியாவுடைய பதிவை பார்த்தலாம். குறிப்பாக கிரீஸினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். மேபி ஆயுத ஒப்புதலுக்காக கூட நிறையா இருக்கலாம். ஏற்கனவே கிரீஸ் வந்து பெரிய அளவுக்கு இஸ்ரேல் கிட்ட வாங்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். கிரீஸ் அர்மீனியாவில் நம்ம முன்னாடி தான் பார்த்தோம், பெரிய அளவுக்கு நம்ம ஆயுதங்களோட டிஸ்பிளேலாம் இருந்தது. இப்போ இந்த கிரீஸ், ஏன் இந்த 2 நாடுகளோட ஆயுதங்கள் ரொம்ப முக்கியம்னா, இந்த 2 நாடுகள் துருக்கிக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி நாடுகள். நம்ம எப்படி இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இருக்கோமோ அங்கே துருக்கி அர்மீனியா, துருக்கி கிரீஸ். இப்போ தொடர்ந்து துருக்கி வந்து பாகிஸ்தானுக்கு ஆயுத உதவி செய்கிறதுனால நம்ம ரீசெண்டாக கிரீஸுக்கும் அர்மீனியாவுக்கும் பெரிய அளவுக்கு கவனம் செலுத்துறோன்றது ஒரு கூடுதல் தகவல். இந்தியா ஆல்மோஸ்ட் டிஃபென்ஸ் அக்விசேஷன் கவுன்சில் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ரஃபேல் விமானம் 114 பக்கம் வாங்குவதற்கு 3.25 லட்சம் கோடி, எவ்வளோ 3.25 லட்சம் கோடி அளவுக்கான ஒப்புதல். அதில் நம்ம பிரான்ஸுடைய ஸ்கால்ப் 100 to 150 க்ரூஸ் மிசைல்ஸும் வாங்குகிறோம். ஸோ இது சமீபத்தில் இவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, உக்ரைனுக்கு கொடுத்துருந்தாங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். பட் அது சக்ஸஸ் இல்லையா அப்படின்னும் போது ரஷ்யா தரப்பில் சக்ஸஸ் இல்லைன்றாங்க, பட் பிரான்ஸ் தரப்பில் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் அப்படின்றாங்க. அந்த மிசைல்ஸும் நம்ம கூடுதலாக வாங்கணும். இது இன்னும் நம்ம இராணுவத்துக்கு பலத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலை சொல்ல முடியும். இதில் கரீபியன் கடலில் வெனிசுலாவிலிருந்து எண்ணெயை ஏற்றி செல்லுகிற கப்பல்களை பெரிய அளவுக்கு நோட்டம் பண்ணிருக்கிற அமெரிக்கா வந்து ஏதோ ஒரு வெசல்ஸை வந்து அக்யூலா 2 அப்படின்ற ஒரு வெசல்ஸை வந்து கோட்டை விட்டாங்க. அங்கேருந்து சேஸ் பண்ணி எங்கே நம்ம இந்தியன் ஓஷன் வரைக்குமே வந்துட்டாங்க. இந்தியன் ஓஷன் வந்து இந்தியா கிட்ட கேட்டு இந்தியா அதை கண்காணிக்கிற அளவுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். ஏற்கனவே நேற்று ஈரானுடைய கப்பல் மட்டும் இல்லாமல் 3 கப்பலை இந்தியா பிடிச்சதே சர்வதேச ஊடகங்கள் எல்லாமே முழுமையாக வெஸ்டர்ன் நாடு பக்கம் இந்தியா போயிடுச்சுன்னு அரைக்கோள் விடுகிற இந்த சமயத்தில் கரீபியன் தீவில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல் வெனிசுலாவிலிருந்து கொண்டு வந்து இந்தியன் ஓஷன் கிட்டே வந்துட்டாங்க அப்படின்னு இங்கே வந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறது இந்தியா உறுதுணை அளிக்குதா அப்படின்ற இன்னொரு கோணத்திலையும் பார்க்கணும். அது இல்லாமல் இந்த பிரிட்டிஷ் நேவி வந்து ரஷ்யாவுடைய ஷிப்பை வந்து ஒட்டுமொத்தமாக, அதாவது இவங்க பொருளாதார தடை விதிக்கிற கப்பல் எல்லாத்தையுமே வந்து அவங்க திருடுறது மட்டும் இல்லாமல், அவங்க கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் அதை முழுமையாக சேல்ஸ் பண்ணுன்ற முடிவுக்கும் வராங்க. முழுமையாக சேல்ஸ் பண்ணணும், இதுக்கப்புறம் வந்து அதை விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான்னு கூடுதல் தகவல். இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் எனக்கு கியூபாவை பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்குது, பாவமாகவும் இருக்குது. வெனிசுலாவையே நம்பி இருந்த கியூபாவை ஒட்டுமொத்தமாக முடக்கிட்டாங்க.
இன்னைக்கு ரஷ்யாவுடைய விமானம் வந்து கிளம்பி கியூபாவுக்கு வந்தது. ஆனால் இங்கேருந்து திரும்பி போக முடியல. ஏன்னா இது இல்லை, பெட்ரோல் இல்லை, லிக்யூட் அவங்க பெட்ரோல் நிரப்புவதற்கு எதுவுமே இல்லை. ஏற்கனவே அரசாங்கமே வாரத்துக்கு 2 நாள் தான் இயங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கியூபா முழுசாக முடங்கியது ஆரம்ப கட்டத்தில் தான் அப்படின்றாங்க. பிளான் பண்ணி கியூபாவும் முடக்கிட்டாங்க. யார்? அமெரிக்கா. உதவி செய்கிற நாடுகள் முழுமையாக உதவி செய்ய முடியாமல் தடுக்கிறாங்க. இது அடுத்த எக்ஸிக்யூட்டாக பார்க்கலாம். வெனிசுலாவை தொடர்ந்து கியூபாவையும் கூடிய விரைவில் அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்கன்றதுல பெருசாக எல்லாம் இல்லை, ஒட்டுமொத்தமாக முடக்கிட்டாங்க, முழுசாகவும் முடக்கிட்டாங்க. நினச்சி பாருங்களேன், சர்வதேச விமான நிலையமே இழுத்து மூடுற அளவுக்கு அங்கே டீசல் பெட்ரோல் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் நினச்சி பாருங்களேன் எந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக போயிருக்கிறது. ஒரு திட்டமிட்டே ஒரு நாட்டை முடக்கி இனப்படுகொலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து சுமத்தப்படுகிறது. வெனிசுலாவிலேயும் அதே பிரச்சனை தான். இப்போ இந்த சிறை கைதிகளாக ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, அதில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மச்சிடோவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க ஒன்று விட்ட சித்தப்பா பையன்னு சொல்கிறாங்க. அவர் பொலிட்டிக்கல் கைதியாக வச்சுருந்தாங்க. இந்த ரோட்ரிகஸ் அவர்கள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பொலிட்டிக்கல் கைதியெல்லாம் இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, ரிலீஸ் பண்ண பார்த்தா திடீர்னு ரிலீஸ் பண்ண ஒரு 6 மணி நேரத்தில் போய் வீட்டில் இருக்கிறாரு. ஒரு 10 குரூப்பு துப்பாக்கியோடு வந்து அலைக்க தூக்கிட்டு போயிட்டாங்களாம் அவரை. யார் தூக்கிட்டு போனாங்க என்னன்னே தெரியலையா. மறுபடியும் துப்பாக்கியோடவா, மறுபடியும் ஒரு பிரச்சனையாக வெனிசுலாவுக்குள்ள அப்படின்னு இன்னொரு ஆங்கிலும் பார்க்க முடியுது. இஸ்ரேலினுடைய பிரசிடென்ட் இர்சாக் அவர்கள் ஆஸ்திரேலியா போயிருந்தார். அதை ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன ஆதரவாளர்கள் பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருந்தாங்க. குறிப்பாக காசா மீது தாக்குதல், ஒரு சொல்யூஷன் கிடைக்காம எப்படி நீங்கள் வந்து இது மாதிரி பேசலாம், ஆஸ்திரேலியாவுடைய ஜூஸ் கம்யூனிட்டிக்கு வந்து பேசலான்ற மாதிரி மறுபடியும் ஆஸ்திரேலியாவில் பெரிய ஒரு விவகாரமாக கிளம்பி இருக்கிறது. ஏற்கனவே ஆஸ்திரேலியாவுடைய துப்பாக்கி சூடு பெரிய அளவுக்கு போதாகாரமாக வெடித்திருக்கிற இந்த சூழ்நிலையில் மறுபடியும் போராட்டம் சூடு பிடித்திருக்கிறது. அடிஷ்னலாக சவுதி அரேபியா, ஜோர்டன், UAE, கத்தார், இந்தோனேசியா, பாகிஸ்தான், எகிப்து, துருக்கி எல்லாரும் சேர்ந்து தனது கடும் கண்டனம், இஸ்ரேலுக்கு கண்ணு குத்துற கண்டனத்தை தெரிவிச்சிட்டாங்க. யாரை பார்த்து நீங்கள் வெஸ்ட் பேங்க் பகுதியை தொடர்ந்து இந்த மாதிரி கட்டிடங்களை இடிக்கிறது, ஆக்கிரமிக்கிறது, இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் செய்துட்டே இருக்கீங்க அப்படின்றதும் ஐரோப்பாவும் வந்து பெரிய அளவுக்கான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க. எப்படி நீங்கள் வெஸ்ட் பேங்கை வந்து இன்னைக்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய பதிவு. நான் நிறைய பேசணும்னு நினச்சேன், நாளைக்கு பேசிக்கலாம். நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சால். நன்றி, வணக்கம்.